வணக்கம், வெல்கம் டு சமையலின் சுவை மேக்டி. இன்றைக்கி நாம் பண்ண போகிறது சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஒரு 5-6 பல்ல பூண்டு எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், இது மட்டும்தான் தேவையான பொருட்கள். பெருங்காயம் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இப்போ நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். கண்டிப்பாக இந்த வறுவலை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். சோம்பு நல்லா தெறிக்க ஆரம்பித்ததும் கருவேப்பிலை போட்டுருங்க. இது கூட இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், அதே சமயம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு இப்போ நாம் அது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் கேஸ், ஸோ அதனால் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் பெருங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை கிளறி விட்டுக்கோங்க. லைக் பண்ணாமல் என்னோடய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ தான் என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி சேர்க்கும் பொழுது சுவை ரொம்ப நல்லா கூடுதலாக இருக்கும். நார்மலாக நீங்கள் மிளகாப்பொடி மட்டும் சேர்த்து செய்வீங்க. நீங்கள் இதில் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்து செய்யும் பொழுது சுவை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தட்டி வச்ச பூண்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறலாம். பூண்டு சேர்க்கும் பொழுது அதனுடைய வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு முறை இந்த உருளைக்கிழங்கு பொரியலை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் இது ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கும்போது பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ நல்லா இன்னும் 2 கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது, அதனால் திருப்ப நான் மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கிறேன். 2 நிமிஷம் கழித்து திருப்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கா வேகலையா அப்படின்றத நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் உருளைக்கிழங்கை உடச்சி பார்க்கும் பொழுது வெந்திருந்தது அப்படின்னா உருளைக்கிழங்கு 2ஆக உடஞ்சிடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸோ எனக்கு பொட்டேட்டோ வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். சுட சுட சுவையான அதே சமயம் நல்லா ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. வீடியோவை பார்த்துட்டு லைக் பட்டன் கண்டிப்பாக கொடுத்துருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க.